வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன் ஜாப்ஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலோடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதனோட நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்தது அப்படின்னா இந்த மாதம் 7ஆம் தேதி தாங்க வெளியிட்ருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 அப்படின்ட்டு 2 இது இருக்குது. ஸோ அப்போ ஷெட்யூல் 1 பார்க்கும்போது ஜனவரி மாதம் வரும், ஷெட்யூல் 2 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜூன் ஜூலை இந்த மாதிரி வந்துட்டு வரும். இப்போ வந்துட்டு ஷெட்யூல் 1 வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோடைய ஸ்டார்ட் டேட், அதாவது எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம். எது வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே நோட்டிஃபிகேஷன் டேட் ஓப்பனில் தான் இருக்குது. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போது சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு எடிட் ஒரு கரெக்ஷன் விண்டோ அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த டேட் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அவங்க டைம் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறீங்களே அந்த லாஸ்ட் டேக்கு 3 நாளுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து அந்த கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே எடிட் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆயிரும், நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் ஃபஸ்ட்டு பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டாக் சேவக். ஓகேவா? இந்த வந்துட்டு 3 போஸ்ட் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 3 போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான போஸ்ட் வந்துட்டு 12,000லேருந்து 29,380 ரூபா வரைக்கும் அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. இந்த ஏபிபிஎம் அல்லது டாக் சேவாக் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே சேலரி தான் அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னா 10,000லேருந்து 24,470 ரூபா வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் குறைந்தபட்சம் வயதாக 18 வருஷம் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் வயது 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜ் வந்துட்டு நீங்கள் எப்போ கேல்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 3 தானே அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. அந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை தான் நீங்கள் வந்துட்டு போடணும். இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம் அப்படின்னா SC/STக்கு 5 வருடமும், OBCக்கு 3 வருடமும், EWSக்கு நோ ரிலாக்ஸேஷனும், PWBDக்கு 10 வருஷமும், PWBD ப்ளஸ் OBCயாக இருக்கீங்க அப்படின்னா 13 வருஷமும், PWBD ப்ளஸ் SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா 15 வருஷமும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 அவங்க வச்சுருக்காங்க. என்னென்னா கம்ப்யூட்டர் பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும், நல்லா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி இந்த போஸ்ட்டுக்கு எப்படி வந்துட்டு செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு மெரிட் லிஸ்ட் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அதன்படி வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோடைய இன்ஃபர்மேஷன். டிஎன் ஜாப்ஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.